بل وأشرف منه يا سيدي خير النبي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان ومن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر. وقال النبي صلى الله عليه وسلم من أفطر يوم في رمضان في غير رخصة رخصه الله لم يقضي عنه صيام الدهر وإن صامه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருந்தார். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் நம்மை சார்ந்தவர்களையும் கபூல் செய்திருந்தார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஷஅபானுடைய மாதத்தின் கடைசி நாட்களில் சங்கையான ரமலானை, அருள்மிக்க ரமலானை, புனிதம் நிறைந்த ரமலானை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஷஅபானுடைய மாதத்தின் கடைசி நாட்களில் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செயலை சஹாபிகள் சொல்வார்கள். خطبنا رسول الله صلى الله عليه وسلم في آخر يوم من شعبان. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்களுக்கு ஷஅபானுடைய கடைசி நாட்களில் ஒரு குத்பா கொடுத்தார்கள். ஐயுஹன்னாஸ், மக்களே, கத் அவல்லக்கும் ஷஹ்ருன் அதீம், மகத்தான ஒரு மாதம், அருளான ஒரு மாதம் உங்களை எதிர்நோக்கி இருக்கிறது. அது பரக்கத்தான மாதம், அது ரஹ்மத்தினுடைய மாதம். யார் அந்த மாதத்தை பெற்றுக் கொண்டார்களோ அதிலே நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். அந்த மாதத்தினுடைய பெருமைகளை எல்லாம், அந்த மாதத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொகுத்து சொன்னார்கள் என்பதை சஹாபிகள் சொல்கிறார். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய மாதத்திற்கு ஈடாக நிகராக அல்லாஹ் தஆலா ஒரு மாதத்தை வைக்கவில்லை. முஃமின்களுக்கு மகத்தான ஒரு வாய்ப்பு ரமலான். முஃமின்களுக்கு தங்களுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்கு, ரப்பினுடைய நெருக்கத்தை உண்டாக்கிக் கொள்வதற்கு, நம்முடைய வாழ்விலே இன்னும் ஒரு உயர்வான நிலையை மார்க்க ரீதியாக அடைந்து கொள்வதற்கு ரமலான் ஒரு பெரிய சன்மானம் என்பதில் சந்தேகமே. மாதங்கள் 12 இருப்பினும் கூட முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா என்று 12 மாதங்கள் இருந்தாலும் கூட ரமலானை மாத்திரம்தான் அல்லாஹு தஆலா அருள்மறையிலே பெயரெடுத்து சொல்லி இருக்கிறார். ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே ரமலானை தவிர வேறு எந்த மாதமும் குர்ஆனிலே பெயர் குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை. ஏனென்றால் அந்த மாதத்தினுடைய மாண்பு, அந்த மாதத்தினுடைய உன்னதம் அப்படிப்பட்டது. ரமலான் எத்தகைய மாதம் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அது குர்ஆன் அருள பெற்ற மாதம், அது சங்கையான தராவீஹினுடைய மாதம், சங்கையான தஹஜ்ஜுடைய மாதம், அது திலாவத்தினுடைய மாதம், பாவங்களுக்கு மன்னிப்பளிக்கக்கூடிய மாதம், அது கொடை தர்மத்தின் மாதம், சூரவாசல்கள் திறக்கப்படக்கூடிய மாதம், சங்கையான இஅ்திகாஃபினுடைய மாதம், அந்தரங்கமான எல்லா விதமான பாக்கியங்களும் வழங்கப்படக்கூடிய மாதம், அருமையான மேன்மையான லைலத்துல் கத்ரை பெற்ற மாதம் என்று ரமலானை, அதனுடைய மாண்பை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ரமலானில் வைக்கக்கூடிய அந்த நோன்பு இருக்கிறதே, சய்யிதுல் இபாதாத், இபாதத்துகளுக்கு தலைமைத்தரமானது என்று மார்க்கம் சொல்லும். உலகத்தில் எத்தனை அமல்கள் இருந்தாலும், எத்தனை நல்ல காரியங்கள் இருந்தாலும், குல் அமல் இப்னு ஆதம், ஒரு மனிதனுடைய காரியங்களுக்கு, செய்யக்கூடிய நன்மைகளுக்கு
கூலி வழங்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் 10 700 வரை உங்களுடைய இஹ்லாஸை பொறுத்து அதிகரிக்கும். ஆனால் இல்ல சௌம், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், இல்ல சௌம், நோன்பை தவிர. நோன்பிற்கு இப்படி 10 என்றோ 70 என்றோ 700 என்றோ அல்ல, இல்ல சௌம், நோன்பை தவிர. நோன்புக்கு நான் கூலி கொடுக்கிறேன். கியாமத்தில் எல்லா காரியங்களுக்கும் மலக்குமார்கள் கூலி கொடுத்தாலும் நோன்புக்கு அல்லாஹ் தஆலா கூலி கொடுக்கிறான் என்று ஒரு விளக்கம் சொல்வார். சூஃபியாக்கள் சொல்வார்கள், இல்லை இல்லை, அல்லாஹ்வே கூலியாகி விடுகிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வே கூலியாகி விடுகிறான். ஹஜ்ரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், உலகத்தில் எந்த அமல்களுக்கும் முகஸ்துதிக்கான வாய்ப்பு இருக்கிறது, எந்த ஒரு செயல்களுக்கும் முகஸ்துதிக்கான வாய்ப்பு இருக்கிறது, நோன்புக்கு அப்படிப்பட்ட நிலை இல்லை. முகஸ்துதிக்கான வாய்ப்பே இல்லை. ஒருவர் தன்னுடைய இல்லத்தை அடைத்து வைத்து சாப்பிட்டு வெளியிலே நோன்பாளி போல் கூட காட்டிக் கொண்டாலும் அவர் நோன்பா இல்லையா என்பது ரப்புக்கும் அவருக்கு மாத்திரம்தானே தெரிந்த விஷயம். எனவே நோன்பு என்பது அது ரப்புக்கு மாத்திரம் சொந்தமானது. அல்லாஹ் தஆலா அதற்கு உண்டான கூலியை கொடுக்கிறான் என்று, அதுவே ரப்பே கூலியாகி விடுகிறான் என்று, அல்லது எந்த அமல்கள் இருந்தாலும் நோன்பை மாத்திரம் அல்லாஹ் தஆலா தனியாக அதற்கு ஆக்கி வைக்கிறான். அதனுடைய கூலிக்கு நிகராக ஒன்றுமில்லை என்ற அநீதனுடைய விளக்கத்தில் சொல்வார். வெளிரங்கமான ஆத்மார்த்தமான பல்வேறு பயன்பாடுகள், எல்லாவற்றை விட ரப்பினுடைய நெருக்கம், இறையச்சத்தை தரக்கூடிய ஒரு உன்னதமான சன்மானம் நோன்பு என்று இருந்தாலும் கூட வெளியிலே நமக்கு வெளிப்படையான மேன்மைகளையும் கூட ரமலான் உண்டாக்கி இருக்கிறது. நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், சூமு தஸிஹு, நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள், ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். குடலை கழுகி உடலை பேன் என்று தமிழிலே பழமொழி சொல்வார். காலமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே சாப்பிட்டு நீர் அருந்தி மற்ற நிலைகளில் பழக்கப்பட்ட அந்த குடல்களுக்கெல்லாம் ஒரு மாதத்தினுடைய பயிற்சி வேறாக இருக்க, இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அதற்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய, நோன்பினால் ஏற்படக்கூடிய ஆரோக்கியம், அதனுடைய நிலைவான என்ன என்பது குறித்து பல்வேறு வகையான ரிசர்ச் செய்து ஆய்வு நூல்களை வெளியிட்டிருக்கிறார். எத்தனை வகையான நோய்களுக்கு அது குணத்தை ஏற்படுத்தி தருகிறது என்று ஆரோக்கியத்தினுடைய வெளிப்பாடுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். உண்மையான பெருமக்களே, அதேபோல் ஷைத்தானுடைய தீமைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு மகத்தான கேடயம் நோன்பு. சொல்வார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், இரத்த நாளம் ஓடும் இடங்களில் எல்லாம் மனிதனுக்கு ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் உங்களை எல்லாரிடையிலும் சூழ்ந்திருக்கிறான். நோன்பை கொண்டு அவனுடைய பாதையை, அவனுடைய வழியை நீங்கள் அடைத்து விடுங்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசித்திருக்கக்கூடிய அந்த காரணத்தை சொல்லி நமக்கு சொல்லி காட்டுவார். அதே போல நோன்பு என்பது மனக்கட்டுப்பாட்டை தருவதிலே அதற்கு நிகராக ஈடாக ஒன்று இல்லை என்று சொல்வார். உலகத்திலே இன்று பெரிய பயிற்சியாக மனக்கட்டுப்பாட்டு பயிற்சியை தான் சொல்லிக் கொடுக்கிறார். மனதை கட்டுப்படுத்தக்கூடிய, ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடுதான் இன்று உலகத்தில் பயிற்சியாளர்கள் எல்லாம் அதற்காக தனி ஒரு நிலை வைத்து அதற்கு முயற்சிக்கிறார். ஆனால் நோன்பு என்பது காலமெல்லாம் சாப்பிட்டு பழக்கப்பட்ட நேரம், காலமெல்லாம் எதையும் அருந்தி பழக்கப்பட்ட நேரம், அல்லாஹுக்காக, என் ரப்பின் திருப்திக்காக. உணவு இல்லாமல் இல்லை, எதுவும் இல்லாமல் இல்லை, நாம் ஒன்னும் உண்ணாவிரதம் இருக்கல்ல, எதுவும் இல்லாமல் இல்லை. அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன் அதிகாலை பொழுதிலிருந்து சூரியன் மறையும் வரை உண்ணாமல் பருகாமல் புலன்வழி செல்லாமல் நிய்யத்தோடு, ஒரு மகத்தான நீயத்தோடு, என் ரப்பின் திருப்திக்காக என்ற ஒரு மகத்தான நீயத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னால், அருமையானவர்களே, இந்த கட்டுப்பாடு சாதாரணமானதல்ல. ஏனென்று சொன்னால் மனித வாழ்க்கையினுடைய வெற்றியின் எல்லா ரகசியங்களும் கட்டுப்பாட்டில் தான் அமைந்திருக்கிறது. குர்ஆன் ஷரீஃப் பல்வேறு வரலாறுகளை நமக்கு சொல்லி காண்பிக்கும். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா பல்வேறு வரலாறுகளை சொல்லி காண்பிப்பான். அதிலே ஒன்று, ஜாலூத் என்ற மன்னனை வீழ்த்துவதற்காக, தாலூத் என்ற அரசனுடைய தலைமையிலே கொடியவனை வீழ்த்துவதற்காக ஒரு படை புறப்பட்டு சென்ற வரலாறை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே சொல்வான். அப்படி செல்கின்ற நேரத்தில் அந்த படை ஆயிரக்கணக்கான பேர் செல்கிறார்கள். செல்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு தாகம், தண்ணீருடைய தேவை, வெயில் பகுதியை கடந்து செல்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் தாகித்ததை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னான், இன்னல்லாஹ முப்தலீக்கும் பினஹர், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு நீர்நிலையை கொண்டு சோதிக்க இருக்கிறான்.
தாகம் இருக்கிறது, தண்ணீரும் இருக்கிறது. ஆனால் அதை கடந்து செல்லும் பொழுது ஒரு மிடர் மாத்திரம்தான் எடுத்து நீங்கள் தண்ணீரை குடிக்கணும். தண்ணீர் நிரம்ப இருந்தாலும், தாகம் உங்களுக்கு இருந்தாலும், அல்லாஹ் சோதிப்பதற்காக உங்களை சொல்கிறான். மனித இல்லா மனித தரப்ப ஒரு பத்தம்பியது, கை கொண்டு ஒரு மிடர் மாத்திரம் அள்ளி குடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். தாகத்தினுடைய உச்ச நிலையிலே இருந்தவர்கள் அந்த உத்தரவினுடைய நிலைப்பாடுகளுக்கு மேலாக தாரெல்லாம் தண்ணீர் குடித்தார்களோ இயலாமல் ஆகிவிட்டார். ரமலான்ல கூட நம்ம பார்க்கிறோம், பகலெல்லாம் ஓடுவார்கள், நோன்பு வைத்துக் கொண்டு ஓட்டம், எல்லா காரியங்களும் செய்வார்கள். நோன்பு திறந்த பிறகு அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு தனி அசதி ஒண்ணு வரும். என்ன, பேத்தம்படத்துல இருந்து ஆரம்பிக்குது, அங்க இருந்து ஆரம்பித்து அதுக்கு பிறகு ஒவ்வொன்னா அதுல இருந்து பிஸ்மி சொல்லி ஆரம்பிச்சு எதை எல்லாமோ கொண்டு முடித்து அதற்கு பிறகு உள்ள எல்லா நிலைகளும் சேருகின்ற காரணத்தினாலே அப்புறம் ஒரு படுத்து ஒரு படுக்க புரண்டு எடுத்து அப்படி இருந்தா தான் அடுத்த வேலைகளை செய்ய முடியும். அருமையானவர்களே, அதனாலே ஒரு மனிதன் அந்த கட்டுப்பாட்டோடு இருக்கின்ற நேரத்தில் வெற்றியின் வாசலை தட்டுகிறான். யாரெல்லாம் அப்படி இருந்தார்களோ, அல்லாஹ் சொன்னதற்காக ஒரு மிடர் மாத்திரம் தண்ணீரை அருந்தினார்களோ, அவர்கள் தான் அந்த மன்னனை எதிர்த்து நின்ற அந்த நிலையிலே மகத்தான வெற்றி பெற்றார் என்ற ஒரு சத்திய வரலாறை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். மனிதனுடைய செல்ஃப் கண்ட்ரோல், தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த மகத்தான ஆற்றலை பயிற்சியை நோன்பு இருக்கிறார். நீங்க மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, எப்படியா ஒரு பகல் போறாங்க. ஆனால் சாதாரணமானது, மூமின்களை பொறுத்த வரையிலே சாதாரணமான ஒரு நிலை. சிறு பிள்ளைகள் உட்பட எல்லோரும் நோன்பு வைக்கிறார். அருமையானவர்களே, அந்த மகத்தான பயிற்சியை, கட்டுப்பாட்டினுடைய பயிற்சியை தருவதிலே நோன்புக்கு நிகராக எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் விட மேலாக குர்ஆன் அந்த நோக்கத்தை சொல்கிறது, லஅல்லக்கும் தத்தகூன், இறை அச்சத்தினுடைய பயிற்சி. சுப்ஹானல்லாஹ், இறை அச்சத்திற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சன்மானங்கள் இருக்கிறது கொஞ்ச நஞ்சமல்ல. இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உலகத்திலே கண்ணியத்தை பெறுவதற்கு 1000 வழிகளை மற்றவர்கள் வைத்திருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்கள் உங்களில் இறையச்சம் உள்ளவர். யாருக்கு இறையச்சம் இருக்கிறதோ அல்லாஹ் தஆலா அறியாத வழிகளில் எல்லாம் அவருக்கு ரிஸ்கை வழங்குகிறான், அவருடைய காரியங்களை இலேசாக்குகிறான், சிரமங்களை போக்குகிறான், பாவங்களை மன்னிக்கிறான். குர்ஆன் ஷரீஃப் பல்வேறு சோபனங்களை சொல்லி காண்பிக்கிறார். உண்மையானவர்கள், அது நோன்பினுடைய நோக்கம் என்று அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே சொன்னார். அதே போல ரமலானை கண்ணியப்படுத்த, எல்லா நிலையிலும் ரமலானை கண்ணியப்படுத்த, சங்கையான நோன்பை கொண்டு, தராவியை கொண்டு, தஹஜ்ஜுதை கொண்டு, திலாவத்தை கொண்டு, இஅ்திகாஃபை கொண்டு, தான தர்மங்களை கொண்டு, நன்மையான காரியங்கள் அத்தனையும் கொண்டு ரமலானை கண்ணியப்படுத்த, கண்ணியத்திற்கு மாற்றமான எந்த காரியங்களையும் ஈனான நிலையிலே நம்முடைய நேரங்களை ஆக்கிக் கொள்வது இருக்கிறதே அருமையானது. கண்ணியம் தான் அசல். என்ன, எந்த பொருளினுடைய கண்ணியம் மனதில் இருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் நமக்கு அதை கொண்டு பயன்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்திலேயே எனக்கு 2 பக்கத்து வீட்டுக்காரன் இருந்தாங்க. உலகத்திலேயே அண்டை வீட்டார்களில் ஆக கெட்டவர்கள் எனக்கு அமைந்த அந்த 2 பேரும் சொன்னாங்க, அபூ லஹபும் உக்பத்து பின் அபீ முஹைத்தும். அபூ லஹபும் உக்பத்து பின் அபீ முஹைத்தும் அண்டை வீட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கல்ல, பயன்படுத்தல, கண்ணியப்படுத்தல. ஆனால் எங்கோ யமன் தேசத்தில் இருந்த செய்யிதுனா உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தார். யாராவது மக்காவிற்கு மதீனாவுக்கு சென்று வந்தார் என்று கேள்விப்பட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த கண்கள் அல்லவா இந்த அவர்களை முத்திக் கொள்வார்கள், கண்ணியப்படுத்துவார். அருமையானவர்களை, கண்ணியப்படுத்துதல் தான் ஒரு மனிதனுக்கு அந்த பொருளின் மீது உண்டான உயர்வையும் அதனுடைய சன்மானத்தையும் நிரம்ப தருகிறது. உலகத்தில் யாரெல்லாம் வழிகட்டார்களோ இந்த வரலாறுகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் முதலாவது அவங்க அந்த பொருள் அல்லது அந்த மனிதர் அந்த காரியத்தின் மீது உண்டான கண்ணியத்தை எடுத்து விடுவார். கண்ணியத்தை எடுத்தால்தான் எல்லா விதமான சோதனையும், தீனுக்கு ஆபத்தும், எல்லா விதமான முசீபத்தும், வழிகேடு வரும் என்பதை பார்த்து உலகத்தில் யாரெல்லாம் வழிகட்டவர் என்று அறியப்பட்டார்களோ அவங்களை எல்லாம் நீங்க வரலாறுகளை எடுத்து பார்த்தா முதல்ல அந்த பொருளுடைய கண்ணியம், குர்ஆனுடைய கண்ணியத்தை எடுத்து விடுவார். பழைய காலத்துல எல்லாம் நம்முடைய பெருமக்கள் குர்ஆனை சுமந்து செல்லும் பொழுது நெஞ்சிலே சேர்த்து கொண்டல்லவா செல்வார். அதற்குண்டான கண்ணியத்தை கையில இப்படி கீழே தொங்கு போட்டு கூட கொண்டு போக மாட்டார். குர்ஆனுக்கு மேல் ஒரு பொருளை வைக்க மாட்டார். குர்ஆனுக்குண்டான அந்த கண்ணியத்தை பேணினார். அதே போல் ஒவ்வொரு காரியத்திலும் ஏதாவது ஒரு அரபி தூண்டு நூல் தாக்கல இருந்தா கூட குர்ஆனுடைய தாளாக இருக்குமோ என்று நினைத்து அதை கண்ணியப்படுத்தினார்கள். அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினார்.
இந்த கண்ணியத்தினுடைய நிலைப்பாடு எடுக்கப்பட்ட காரணத்தினால்தான் எல்லா விதமான வழிகேடும் எல்லா விதமான இறையச்சத்திற்கு மாற்றமான நிலைப்பாடு என்று பார்க்க. அருமையானவர்களே, ரமலானை நம்ம கண்ணியப்படுத்தலாம். ரமலானை பொறுத்தவரையிலே மார்க்கத்திலே கண்ணியப்படுத்துதல்னா ரெண்டு இருக்குது. ஒன்னு தஹ்லியத், இன்னொன்னு தஹ்லியத் என்று சொல்வார். தஹ்லியத் என்று சொன்னால் தேவையில்லாத காரியங்களை எல்லாம் நீக்கிக் கொள்வது. தஹ்லியத் என்று சொன்னால் அலங்காரம். ஒரு அசிங்கத்தை போக்கின பிறகுதான அந்த இடத்தை அதுக்கு பிறகு அலங்காரம் செய்ய முடியும். சாக்கடையில் ஒன்று வருகிறார், இவருக்கு ஒரு அழகான சட்டை அத்தரின் போட்டு என்ன புரியும்? முதல்ல அந்த சாக்கடை எல்லாம் நீக்கணும், அந்த அசிங்கங்களை எல்லாம் மாற்ற வேண்டும். ரமலானை பொறுத்தவரையிலே தஹ்லியத்து முதல் தேவையில்லாத காரியங்களை எல்லாம் மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அன் யதஅ தஆமஹு வ ஷராபா. சுப்ஹானல்லாஹ், என்ன எச்சரிக்கையான பார், என்ன அழகான ஒரு சொல், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உன்னதமான சொல். மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி, யார் தீய சொற்களை விடவில்லையோ, தீய செயல்களை விடவில்லையோ, அவன் பட்டி கிடந்து அல்லாஹ்வுக்கு என்ன புண்ணியம் கேட்கிறாங்க. சொல்லாஸ் அவர் பசித்திருந்து எதையும் அருந்தாமல் தாகித்திருந்து அல்லாஹ்வுக்கு என்ன பிரயோஜனம்? அல்லாஹ்வுக்கு எந்த ஹாஜத்தும் இல்லை. அவன் உணவையும் அவன் அதையும் அருந்தாமல் இருக்க வேண்டும் என்ற தேவை ரப்புக்கு. அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், வெறும் உங்களுக்கு வயிற்றை பேணுவது, எதையும் உள்ளே செல்லாமல் என்பது மாத்திரமல்ல. வாய்க்கு என்று நோன்பு இருக்கிறது, காதுக்கு என்று நோன்பு இருக்கிறது, கண்களுக்கு என்று நோன்பு இருக்கிறது, நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றுக்கும் உண்டான நோன்பு இருக்கிறது. நோன்புக்கு இருக்கு நோன்பு அதை கொண்டும் நோன்பு, அதுதான் உண்மையான நோன்பு, நிறைவான நோன்பு. அல்லாஹ்விடத்திலே நோன்புக்கு என்று என்னென்ன கூலி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கூலி எல்லாம் கிடைக்க பெறுவது இத்தகைய அவயவங்களையும் பாவங்களை செய்யாமல் பேணுவதை கொண்டுள்ள நோன்புதான் என்பதை நம்ம விளங்கும். அருமையான பெருமக்களை, ஸல்லல்லாஹு தான் சொல்கிறார். அதனாலே முதலாவது நம்முடைய வாயை கட்டுப்படுத்துவது. 20க்கும் மேற்பட்ட பாவங்கள் நாவை கொண்டு வரும் என்று சொல்வார்கள் அறிவுலக மேதை ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அதற்கு அபூ ஹாமித் அல்-கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. புறம் பேசுதலில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது உங்கள்கிட்ட ஒரு சண்டை பிடிச்சா இன்னி சாஹிப், எப்பா நான் நோம்பாளிப்பான்னு சொல்லுங்க. நோம்பாளின்னு சொன்னா இந்த சண்டை பிடிச்சா சண்டைக்கு பதில் சொல்லணும், ஒதுங்கி போகணும். நோன்பாளி சொல்லணும், ஒரு நோன்பாளி நாவை பேணுவார், ஒரு நோன்பாளி வாயை பேணுவார், பேணினால்தான் அவர் நோன்பாளி. அவயவங்களை தேவையில்லாத பேச்சுக்களை விட்டு நம்மை தற்காத்து கொண்டாலே உண்மையிலே நோம்புன்னு நினைக்க. நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம், தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது. ஏனென்றால் ஒரு சொல் ஒரு மனிதனை நரகத்தில் கொண்டு ஆக்கிவிடும், ஒரு சொல் ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கும். அதனாலே நாம் அவயவங்களை பேணுவதில் நாவை முதலாவது நாம் பேண வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்வார். நம்முடைய அவயவங்களை தீமையான செயல்களில் இருந்து, தேவையில்லாத காரியங்களில் இருந்து அவயவங்களை பாதுகாத்துக் கொள்வதே நமக்கு தஹ்லியத். தேவையில்லாத காரியங்களை எல்லாம் நீக்கினால், நாம் ஹதீஸ்ல படிக்கிறோமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னார்கள், நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு குத்துபா, ஒரு பயான் செய்ய போறேன். அந்த பயானை உங்களுக்கு சொல்லணுமானா நான் சொன்னதை அப்படியே செய்வேன் என்று என்னிடத்துல ஒப்பந்தம் செய்து கொடுத்தாதான் சொல்லுவேன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லாத யாருக்கும் சொன்னதில்லை. செய்யுங்க அபூ ஹுரைரா தான் சொன்னார்கள். அவ்வளவு பேர் சார்பாக யார சொல்லலாம், இங்க என்ன சொன்னாலும் சரி நாயகம், அதுதான் சஹாபாக்கள். என்ன சொன்னாலும் சரி நாயகமே, அப்படியே நாங்கள் செய்கிறோம் என்று ஒப்பந்தம் சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் முதலாவது சொன்ன வார்த்தை, இத்தகில் மஹாரிம தகுன் அஅபதன் நாஸ். தடுக்கப்பட்ட பாவங்கள் அனைத்திலும் நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் தான் உலகத்தில் சிறந்த வணக்கசாலி சொன்னார். வணக்கசாலின்னா சில அமல்களை செய்கிறது என்பது மாத்திரம் இல்லை, நாம் தடுக்கப்பட்டவைகளை விடுவது, அதுதான் நோன்பினுடைய சிறப்பு. ஒரு என்ன சில அமல்களை செய்யணும், சதகா தான தர்மங்கள் ஜக்காத் சில அமல்களை செய்யணும், ஹஜ்ஜின் சொன்ன சில அமல்களை செய்ய வேண்டும். நோன்பு என்றால் செய்த காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை விடுவது, அதுதான் நோன்பு. ஹலாலை கூட செய்யக்கூடாது. பகல்ல சாப்பிடுறது மற்ற நேரங்கள் ஹலால் தான், சாப்பிடக்கூடாது. எதையும் அருந்துவது பகலில் ஹலால் தான், மற்ற நேரங்களில் செய்யக்கூடாது. மனைவி ஹலால் தான் பகலிலே, ஆனால் ரமலானுடைய பகலிலே அதை ஹராமாக்கி மார்க்கம் சொல்லியது. அதனாலே முதலாவது தவிர்ந்திருக்க வேண்டிய காரியங்களில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த நசீபை தருகிறார். அதுதான் உண்மையான நோன்பு. நம்முடைய நாவுகளை பேணுவது, காதுகளை பேணுவது, கண்களை பேணுவது, நம்முடைய நேரங்களை பேணுவது,
தேவையில்லாமல் உட்கார்ந்து நம்முடைய இளைஞர்களும் கூட சில இடங்களிலே நேரம் போடு உட்கார வச்சு அதெல்லாம் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறது சாதாரணமான விஷயம் நினைக்கிறோம். அதுல இருந்துதான் தொடங்கும். அதனால ஆரம்பத்திலே ஒரு விஷயத்திலே பெற்றோர்கள் கண்டித்து சொல்ல வேண்டும். ரமலானுடைய காலம் அதை கண்ணியப்படுத்தணும்னு சொன்ன ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும். கண்ணியப்படுத்துவதை கொண்டுதான் நமக்கு அதனுடைய முழுமையான பயன்பாட்டை நாம் பெற முடியும் என்பதை யோசிக்கிறேன் அருமையான பெருமக்களே. அதனால் சங்கையான அருள் மிகுந்த ரமலான், பாக்கிய மிகுந்த என்ன வார்த்தைகளை சொன்னாலும் அதற்கு ஈடாக அந்த ரமலானுடைய மாதத்திற்கு பொருத்தமான ஒரு கண்ணியத்தை சொல்ல தெரியவில்லை. அந்த அளவுக்கு மாண்பான நம்முடைய ஈமானுக்கு உறவு சேர்க்கக்கூடியது, ரப்பினுடைய நெருக்கத்தை தேடித்தரக்கூடியது, இறையச்சத்தை உண்டாக்கி தரக்கூடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரமலானுடைய மாதத்தில் ஒருவர் மன் நஃப்தர யௌமன் ஃபீ ரமலான், ரமலானுடைய மாதத்துல ஒரு ஆளு தேவையில்லாம ஒரு நோன்பு விட்டுட்டார். அவருக்கு அனுமதிக்கப்பட்டவர் அல்ல, தொடக்குள்ள பெண் அல்ல, தொடக்குள்ள பெண்ணோ அல்லது பயணத்திலோ கடும் நோயிலோ இதுபோது அவருக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்ட நிலைகள் எல்லாம் இல்லாமல் ஏதோ சும்மா காரணத்துக்காக ஒரு காரணம் இல்லாமல் ஒரு நோன்பை விட்டு விட்டால் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லம் யக்தி அன்ஹு ஸியாமத் தஹர், காலமெல்லாம் அவர் நோன்பு வைத்தார், ஒயின் சாமா, அதற்கு பகரமாக ஒரு நோன்பு கலா செய்துட்டார். காலமெல்லாம் நோன்பு வைத்தாலும் ரமலானுடைய அந்த நாளில் அன்று வைத்த அந்த நோன்புக்கு நிகராக ஈடாகவே செய்யாது என்று நான் அருமையான பெருமக்களே, சங்கையான ரமலான் எதிர்நோக்கிவர் நம்ம எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா பாக்கியமான முறையில் அதை வரவேற்ற கண்ணியம் செய்த அதனுடைய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றக்கூடிய சாலிஹீன்களில் சாலிஹத்தானவர்களில் அல்லாஹ் எல்லோரையும் கபூல் செய்திருவார். ரமலானுடைய மாண்பை உணர்ந்து எப்படி அதை கண்ணியப்படுத்தினார்களோ நம்முடைய முன்னோர்கள் சாலிஹீன்கள் அருளாளர்கள், அதுபோல் கண்ணியப்படுத்தி ரமலானுடைய முழுமையான பயன்பாட்டை பெற்றுக்கொண்ட நல்ல அடியார்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்திருவார். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.